நெறைய பேரு என்ன எப்ஸ்டெயின் ஃபைல்ஸ பத்தி பேச சொல்றீங்க. நான் ஏன் பேசணும்? ஏன்னா நான் பேசினா மட்டும் இங்க எல்லாமே மாறிடுமா என்ன? அதுக்காக நான் பேசாமலும் இருக்க முடியாது. இந்த மாரி குழந்தைங்கள செக்ஸுவலா அபியூஸ் பண்றது, கேனிபலிசம் இந்த மாரி விஷயங்கள நெறைய சைக்கோபாத் பண்ணி தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா நம்ம நாட்ல சர்வாதிகாரம் பண்ற நெறைய பெரிய பெரிய ஆட்களே இந்த விஷயத்த பண்ணுனா, இந்த மொத்த உலக நாடும் எது நோக்கி போகும்? ரொம்பவே கேவலமாவும், அருவருக்கத்தக்க கூடிய விஷயத்த எல்லாத்தையுமே பண்ணிட்டு, எப்படி தான் இந்த ஃபைல்ஸ் எல்லாமே உங்களால ரிலீஸ் பண்ண முடியுது? ஸோ இப்ப நெறைய கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இவங்க இத விட பெரிய விஷயம் ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. அத மறைக்கிறதுக்கு இந்த மாரியான ஒரு விஷயத்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல. இத விட பெரிய விஷயம் ஒண்ணும் பண்ண முடியுமா? மைனர் பொண்ணுங்கள செக்ஸுவல் அபியூஸ் பண்றது மட்டும் இல்லாம, நெறைய பேர்கள கொன்னு கேனிபலிசம் அப்படிங்கிற பேர்ல பார்ட்டி வச்சு நடத்திட்டு இருந்திருக்காங்க. இத விட ஒரு மனித மூளை எந்த அளவுக்கு கேவலமாவும், கீழ்த்தனமாவும் யோசிக்க முடியும்? இந்த மாரியான விஷயத்த ஏதோ ஒரு சைக்கோபாத்தோ வேற யாரோ பண்ணியிருந்தாலும் இத அப்படியே உதறி விட்டுறலாம். ஆனா நம்ம எல்லாருமே இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கக்கூடிய எலான் மஸ்க், மைக்கேல் ஜாக்சன் இப்படின்னு நெறைய பேரோட பேர் இதுல அடிபடும் போது தான், அப்போ நம்ம இத்தன நாள் படிச்ச எல்லா விஷயமே கான்ஸ்பிரசி தியரியாவும், கான்ஸ்பிரசி தியரியா படிச்ச எல்லா விஷயமும் உண்மையாவும் இருக்குங்கும்போது என்னத்த சொல்றது? இது வரைக்கும் பப்ளிக், அதாவது மக்களாகிய நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு, இந்த மாரி அபியூஸ், திருட்டு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட்ட நாடி போவோம். ஆனா அப்பேற்பட்ட ஜஸ்டிஸ் குடுக்குற இந்த கவர்மெண்ட்டே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம், எதுக்கு இந்த கவர்மெண்ட் எல்லாமே?